அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், திமுக, அதிமுக, இன்னைக்கு புதிதாக உதயமாக இருக்கக்கூடிய தாவேகா வரைக்குமான பல பேர் எப்படி உருவானாங்க, இந்த கட்சிகள்லாம் எப்படி உருவாச்சு, தமிழ்நாடுன்னு மாறுறதுக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை, மதராஸ் மாகாணத்தை முதலில் ஆட்சி செய்தவர்கள் யார், அவங்க ஆட்சிக்கு வந்த கதை என்ன, அவர்கள் ஆட்சியின் சாதனைகள் என்னென்ன, இன்னைக்கு அவங்க எலெக்ஷன்ஸ்ல போட்டி போடுறாங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழ்நாட்டு அரசியல்ல 1900 ஆரம்ப காலகட்டம், நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1912, 13ல இருந்து அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியல்ல பிராமணர்களின் டாமினன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய பதவிகளில் 3.2% இருந்த பிராமணர்கள் முக்கிய பதவி வகிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஜாதியினரையும் சேர்த்தால் கூட அவங்க வகித்த பதவிகளில் பாதி அளவுக்கு கூட போக முடியல. அந்த அளவுக்கான டாமினன்ஸ் இருந்துச்சு. அதை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாகுது. நவம்பர் 20, 1916 சென்னை வெப்பேரியில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் எத்திராஜலு, அவர் வீட்டில் நிறைய முக்கியமான லீடர்ஸ் அசம்பிள் ஆகுறாங்க. அவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, இந்த பிராமண எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள், நிறையா பணம் வச்சிருக்கிறவங்க, நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணுன்ற குணம் வச்சிருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் விட தமிழ் நிலத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற பெரிய மனதிடம் உடையவர்கள். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மீட்டிங் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கை ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய முதல் கட்ட வேலை. இவங்க ஆரம்பிக்கும் போதே ஏற்கனவே எல்லா துறைகள்லையும் பிராமணர்களின் ஆதிக்கம் இருந்துச்சு. மதராஸ் மாகாணத்தோட முக்கியமான பத்திரிகைகளா இருந்த 11 பத்திரிகைகள்ல 4 பத்திரிகைகளுக்கு மேல பிராமணர்களால் நிர்வகிக்கப்பட்டுச்சு. அதற்காக இவங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பரோட பேரு ஜஸ்டிஸ். அப்படி அவங்க ஆரம்பிச்ச அந்த ஜஸ்டிஸ் மேகசின்ங்கிற பேராலேயே இந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இவங்க கட்சி ஆரம்பிச்சது 1916. ஆனா இவங்க ஆட்சியை பிடிச்சது 1920. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. 4 வருஷத்துல கட்சி பிறந்த உடனே ஆட்சி கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை இயக்கத்துல இருக்காங்க. பிரிட்டிஷோட எந்த விதத்திலையும் ஒத்து போறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாங்க. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு அப்படின்னு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க. அவங்க 2 பேரும் இந்தியாவை சேர்ந்த வைஸ்ராயும் பிரிட்டனோட பிரதமரும், இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்த சீர்திருத்தத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, டூயல் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதாவது என்னன்னா, சில துறைகளை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிர்வகிக்கும், சில துறைகளை எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுற அந்தந்த மாகாணங்களோட பிரசிடென்சிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்படி தான் இவங்க இதை முடிவு பண்ணி ஃபார்ம் அப் பண்ணுறாங்க. இந்த டூயல் கவர்னன்ஸ் அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியை ரூல் பண்ணவங்க தான் இந்த நீதி கட்சியை சேர்ந்தவர்கள். இவங்களோட ரெஃபார்ம்ஸ் இருக்குல்ல, நான் பிரிட்டிஷோட இணைஞ்சி தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுறேன், ஆனால் என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருக்குல்ல, அந்த இன்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த இன்டென்ட்னால தான் இந்தியாவின் சட்ட புத்தகம் முதலில் திருத்தப்பட்டது. அதற்கு விதை இவங்க போட்டது. அப்படி இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 1920 அப்போ நடந்த தேர்தலில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சிடறாங்க. 98 இடங்கள்ல போட்டியிட்டு 63 இடங்கள்ல வெற்றி பெற்று சுப்புராயலு முதலியார் மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர், அந்த பிரீமியர் அப்படிங்கிற நிலையை அடைகிறாரு. ஆனால் இவர் வரும்போதே அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இவர் உடல்நிலை சரியில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இறந்து போயிடுறாரு. அவருக்கு அப்புறம் பனகல் அரசர் அப்படின்னு ஒருத்தர் மெட்ராஸ் பிரசிடென்சியோட பிரீமியரா மாறுறாரு. இந்த பனகல் அரசரோட மினிஸ்ட்ரியில கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் ரொம்பவே நோட்டபிளான ரிஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. அறநிலையத்துறைக்காக ஒரு சட்டம் இவங்க ஏற்றுறாங்க. ஆரம்ப கல்வி, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்கீம்ஸை இவங்க கொண்டு வராங்க. அனைத்து சாதியினரும் படிக்கக்கூடிய பள்ளிகளை ஊக்குவிக்கிறாங்க. எல்லாருக்கும் படிப்பு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கான்ஸ்டன்டா இவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த நீதி கட்சியோட வரலாற்றுல இவங்க பண்ண ஒரு திட்டம் இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டோட பெருமை மிகுந்த ஒரு திட்டமா இன்னைக்கு உருமாறி இருக்கு. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய பல முக்கியமான ஏரியாஸ், டி நகர், தியாகராய நகர், பனகல் பார்க், பனகல் அரசர் பேரால பனகல் பார்க் அப்படின்னு
சென்னையோட ப்ராமினன்ட் பிளேசஸ் பலவற்றுக்கான பெயர்கள் வந்து இவங்க இந்த கட்சியில இருந்த முக்கியமான தலைவர்களுடைய பெயர்களோட தான் சென்னையே வந்து இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தலைவர்கள்ல முக்கியமானவராக இருக்கக்கூடிய சர் பிட்டி தியாகராயர், வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு கூப்பிடப்படுற இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னையில 1000 விளக்குல ஒரு ஸ்கூல்ல பசங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. ஒரு 169 மாணவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல இவர் முதல் முறையா சாப்பாடு போடுறாரு. பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு இன்டென்ட். இவங்க எல்லாரும் கூலி வேலை பார்க்கக்கூடிய, கஷ்டத்திலிருந்து வரக்கூடிய, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், வருமானத்தின் பெயரால் அடிபட்டு கீழ்நிலை மக்கள் அப்படின்னு விமர்சிக்கப்பட்டு பிறப்பால் ஒதுக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வச்சு அந்த பிள்ளைங்க சாப்பிட்டா அவங்களுக்கு படிப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய தாட். அந்த தாட்டை அவங்க அந்த 160 மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை உலகமே கொண்டாடுது. மாணவர்களுக்கு உணவா கேட்கவே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல. இன்னைக்கு பலருக்கும் தட்டில் 3 வேளை சாப்பாடு கிடைக்கலாம், ஆனால் அன்னைக்கே அது அப்படி கிடையாது. இந்த 3 வேளை சாப்பாட்டை நம்ம உழைச்சி சாப்பிடும் போது நமக்கு தெரியும் அந்த உழைப்பின் வலி எவ்வளோ பெருசுன்னு. அப்படி மாணவர்கள் படிக்கும்போது இந்த சாப்பாடு இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் படிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் சரி, பள்ளிக்கூடத்தில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், என் பிள்ளைய நான் படிக்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டென்ட்டும் சரி, ரெண்டுமே ரொம்ப பெருசு. அதை உருவாக்குனவங்க இவங்க தான். இதுக்கப்புறம் இவங்க பண்ண இன்னொரு முக்கியமான சீர்திருத்தம் இடஒதுக்கீடு. அனைத்து சாதியினருக்குமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை இந்த பனகலரசர் பீரியடில் தான் இவங்க நிறைவேற்றுறாங்க. இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அதற்கான முதல் குரலை, முதல் அரசாணையை வெளியிட்டவர்கள் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான். இவங்களோட அடுத்தடுத்த மினிஸ்ட்ரிஸில் நிறையா பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதை எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி பண்ண வேலை. ஆனால் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வீழ்ந்த கதை எப்படி இவங்க வந்து இதுலேருந்து போகிறாங்க அப்படின்னா, இதை உருவாக்க காரணமாக இருந்த தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, டிஎம் நாயர், சர் பிட்டி தியாகராயர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வயசாகிடுது, இறந்துடுறாங்க, அவங்களால முன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண முடியல. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இது எல்லா காரணங்களின் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயே குரூப் ஃபார்மேஷன்ஸ்லாம் நடந்துச்சு. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ரூல் கிட்டத்தட்ட 13 வருஷத்தை இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த சென்ஸ் மெட்ராஸ் ஓவராலாக நான் சொல்கிறது, ஆந்திரா இன்க்ளூட் பண்ணப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சி மொத்தத்தையும் இவங்க ரூல் பண்ணியிருக்கிறாங்க. பல முக்கியமான முடிவுகளை இவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது, இவங்களோட ரூலிங் எல்லாமே பிரிட்டிஷ் டாமினன்ஸுக்கு கீழே. பிரிட்டிஷ் டூயல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, நாங்கள் மேலேருந்து சில டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்துக்குவோம், நீங்கள் கீழே இருந்து சில டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்துக்கலான்னு ஒரு மினிஸ்ட்ரியை கொடுக்கும்போது அந்த மினிஸ்ட்ரியில் இவங்க இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம்தான். அவங்களுக்கு கீழே இவங்க இயங்கினாலும் தங்கள் மக்களுக்கான குரலை, மக்களின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ணி பல விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பல விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க மாற்றுறதுக்காக. அது இன்னைக்கு மாற்றமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அதற்கான இன்டென்ட், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சவங்க இவங்க தான். தேர்தல்களில் இவங்க தோக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஈவி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு ஈரோட்டை சேர்ந்த ஒருத்தர் சுயமரியாதை இயக்கம் ஒன்று நடத்திக்கிட்டு வர்றாரு. அவர்கிட்ட போய் இவங்க இந்த நீதி கட்சியை இனிமேல் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தலைமை ஏற்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறாங்க. அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டில் 3 முக்கியமான தீர்மானங்களை அந்த ஈவி ராமசாமி நாயக்கர் முன்மொழிகிறார். முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த திவான், ராவ் பகதூர், சர் அப்படிங்கிற பல பட்டப்பெயர்கள் அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெகுமதியாக கொடுத்தாங்க. அந்த பட்டங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் பேர்ல இருந்து அப்படிங்கிறது தான் அந்த முதல் தீர்மானம். அரசு வேலையில பார்த்துட்டு இருக்காங்க கட்சி உறுப்பினர்கள்னா, அந்த அரசு வேலையவே தூக்கி போடணும். அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேலை ஒன்றும் நமக்கு தேவை கிடையாது, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணும் அப்படிங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட தனித்துவமாக தெரிகிறது இந்த தீர்மானத்து மூலமாக தான். என்ன அப்படின்னு தெரியுமா? ஈவி ராமசாமி நாயக்கர்
இனி ஈவி ராமசாமி தங்கள் பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதிய பட்டப்பெயர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க. ரெட்டியார், முதலியார், செட்டியார், கோனார், தேவர் அப்படின்னு இருக்கக்கூடிய பல ஜாதி பெயர்களுக்கு பின்னாடி இருந்து நீக்கப்படுது. சாதியை நீக்கிட்டோமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா சாதி பெயரை நீக்கியதே தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு சாதனை தான். யாரையும் எந்த இடத்துலையும் நீ என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத அவர் பேரை வச்சு தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு நிலையை உருவாக்கியது இந்த கட்சி. இந்த கட்சியை வழிநடத்த வந்த ஈவி ராமசாமி என்னும் பெரியார் அவர் கொண்டு வந்த இந்த தீர்மானம். இதற்கு அடுத்து ஒரு தீர்மானம் வருது. அந்த தீர்மானம் தான் இந்த கட்சியை, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற இந்த நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்துறாங்க. அன்னைக்கு இந்த தீகா உதயமாகுது. இந்த தீர்மானத்தை எல்லாம், சேலம் தீர்மானத்தை எல்லாம் டிராஃப்ட் பண்ணவர், இது வர முக்கிய காரணமா இருந்தவர் யாருன்னா அவர் தான் அண்ணா. பேரறிஞர் அப்படின்னு தமிழக மக்கள் கொண்டாடக்கூடிய அறிவாளுமை மிக்க ஒரு மாபெரும் தலைவர். யார் இந்த அண்ணா, இவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம் கம்மிங் வீடியோஸில். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கதை ஒன்று விட்ட இடத்துல நிற்கிது. காமராஜர் ராஜாஜிக்கு நடுவில் நடந்த பிரச்சனை, அதுக்காக காந்தி போட்ட ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் வந்த ஒரு வார்த்தை, டென்ஷனான காமராஜர், என்ன நடந்துச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் போன வீடியோவில். அதோடைய தொடர்ச்சியாக காமராஜர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை, பெரியார் கோச்சுக்குவார், ஓமந்தூர் ராமசாமியாரை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆக்கியிருந்தார். அந்த முதலமைச்சர் என்னென்னலாம் செஞ்சார், அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார், இந்தியாவுக்கான ஃப்ரீடம் இவங்க எப்போ கொடுத்தாங்க, இந்தியாவுக்கான ஃப்ரீடம் கொடுக்கும்போது தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு, தமிழ்நாடு அரசியல் களம் என்ன நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ்நாட்டு அரசியலை நாம் கற்றுக்கொள்ள உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத அணித்திரு நாடு.